விக்ரமாதித்தன் கதைகள் 59. மரண தண்டனை. முன்கதை சுருக்கம். தன் முயற்சியை கைவிடாத விக்ரமாதித்தன் மீண்டும் வேதாளத்தை பிடித்து தன் தோளில் சுமந்து கொண்டு மௌனமாக நடந்தான். அவன் மௌனத்தை எப்படியாவது கலைத்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் வேதாளம் ஒரு கதையை சொல்லத் தொடங்கியது. சந்திரபுரம் என்ற நாட்டை விக்கிரமன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு பிறகு பட்டத்திற்கு வர வேண்டியவன் அவனது மகன் விக்ரமாதித்தன். ஆனால் இளவரசன் விக்ரமாதித்தன் ஆட்சியில் நாட்டமில்லாமல் துறவரம் போன காட்டிற்கு சென்றான். அவனது இடத்தை நிரப்ப அரசன் தன் அமைச்சரின் மகனான மாறனை தத்தெடுத்து வளர்த்தான். ஆண்டுகள் பல கடந்தன. அரசன் இறக்கும் தருவாயில் மாறன் நாட்டை தன்வசப்படுத்த திட்டமிட்டான். ஆனால் விக்ரமாதித்தன் காட்டிற்கு சென்றது துறவரத்திற்காக அல்ல, ஒரு இரகசிய வித்தையை கற்கத்தான் என்பது யாருக்கும் தெரியாது. அவன் அங்கு ஒரு முனிவரிடம் காலத்தை உணரும் வித்தையை கற்றுத்தேர்ந்தான். அரசன் இறந்த செய்தியை அறிந்ததும் அவன் தலைநகர் திரும்பினான். ஆனால் மாறுவேடத்தில் வந்து அவன் கண்டது மாறன் அமைச்சர்களுடன் சேர்ந்து கொண்டு மன்னன் உயிருடன் இருப்பது போல் காட்டிக்கொண்டு நாட்டை சுரண்டி கொண்டிருந்த கோரத்தை. விக்ரமாதித்தன் அமைச்சரவைக்கு சென்று தன் உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தினான். மாறன் அவனை அடையாளம் கண்டு அங்கிருந்த காவலர்களை ஏவி விக்ரமாதித்தனை சிறைப்பிடித்தான். விக்ரமாதித்தன் சிறையில் இருந்தபோது அவன் கற்ற வித்தை அவனுக்கு கை கொடுத்தது. சிறையின் சுவர்களில் உள்ள ஒரு கல்லை பிடுங்கினால் அந்த அறை அந்த நாட்டின் நிலவரையுடன் இணையும் என்று அவனுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அங்கிருந்து வெளியேறினால் மாறன் இன்னும் பலரை துன்புறுத்துவான். விக்ரமாதித்தன் சிறையிலிருந்து தப்பிக்காமல் மாறன் தன்னை கொல்ல வரும்போது அவனது கைவாளை பிடுங்கி அவனையே சிறைக்குள் தள்ளும் ஒரு மாய சூழலை உருவாக்கினான். மாறன் வந்தபோது அவன் நிலவரைக்குள் தள்ளப்பட்டான். ஆனால் அந்த நிலவரையில் அவன் பல ஆண்டுகளாக திருடி பதுக்கி வைத்திருந்த பொக்கிஷங்கள் அனைத்தும் இருந்தன. மாறன் தான் செய்த தவறை உணர்ந்து தான் பதுக்கி வைத்திருந்த அனைத்தையும் மக்களுக்கே திருப்பி தருவதாக கூறி விக்ரமாதித்தனிடம் மன்றாடினான். அவனை கொல்வதற்கு பதில் அவனை ஒரு சாதாரண குடிமகனாக மாற்றி நாட்டுக்காக உழைக்கும் தண்டனையை கொடுத்தான் விக்ரமாதித்தன். இத்தனை ஆண்டுகள் மாறன் செய்த வஞ்சகங்களை மக்கள் அறியும் வண்ணம் செய்து விக்ரமாதித்தன் ஆட்சி பொறுப்பேற்றான். கதையை முடித்துவிட்டு வேதாளம் கேட்டது, மன்னா, விக்ரமாதித்தன் ஏன் அவனை தண்டிக்காமல் மன்னித்து வேலை செய்ய சொன்னான்? அவன் செய்த வஞ்சகத்திற்கு மரண தண்டனை தானே சரியான நீதி. இளவரசனுக்கு உன் பெயர் என்பதால் நீ அவனுக்கு சப்பை கட்டு கட்டக்கூடாது. ஆனால் இதற்கு பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடித்து சிதறிவிடும் என்றது. சப்பை கட்டா? என்ன மொழி பேசுகிறாய் வேதாளமே? இன்னும் 2000 ஆண்டுகள் கழித்து மக்கள் பேசக்கூடிய திரிபு வார்த்தைகளை பேசாமல் ஒழுங்காக பேசு என்று எச்சரித்த விக்ரமாதித்தன் பதில் சொல்ல தொடங்கினான். வேதாளமே, ஒரு கொடியவனை அழிப்பது எளிது. ஆனால் அவன் செய்த தவறுகளுக்கான பரிகாரத்தை அவன் மூலமே செய்ய வைப்பதுதான் சிறந்த நிர்வாகம். அவனது செல்வத்தை அவன் மூலமே மக்களிடம் ஒப்படைக்க வைத்தது அவனை மீண்டும் சமூகத்தில் ஒரு பயனுள்ள மனிதனாக மாற்றும் முயற்சியை தவிர பலவீனம் அல்ல என்றான். வேதாளம் எதிர்பார்த்தபடியே விக்ரமாதித்தன் வாய் திறந்து பேசிவிட்டதால், ஆமண்ணா, நீ சொல்வது சரிதான். ஆனால் நம் ஒப்பந்தத்தை மறந்து நீ உன் மௌனத்தை கலைத்து வாய் திறந்து பேசிவிட்டாய். எனவே நான் உன்னிடமிருந்து தப்பிக்கிறேன் என்று கூறியபடியே வேதாளம் மீண்டும் பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறந்து சென்றது. மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you.